நம்பகமான செய்திகளுக்கு நம்பிக்கை. வணக்கம். முதலில் முதன்மை செய்திகள். மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் தொடர்பான விபத்துகள் அதிகரிப்பு, பிரதமர் அன்வார் கவலை. கடலோர பகுதிகளில் உள்ள பள்ளிகள் மேம்படுத்தப்படும், கல்வி அமைச்சகம் உறுதி. இலக்கவையில் பாதுகாப்பை உறுதி செய்ய குவாண்டம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும். சிலாங்கூர் அந்நிய நாட்டினர்களின் வீடமைப்பாக மாறுவதற்கு வீட்டின் உரிமையாளர்களை காரணம், அமீருடன் ஷாரி. சிறுவன் கார் ஓட்டிய வழக்கு, தந்தைக்கு 50,000 ரிங்கெட் அபராதம், 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படலாம். மோட்டார் சைக்கிளோட்டிகள் சம்பந்தப்பட்ட விபத்துகள் அதிகரிப்பு குறித்து பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கவலை தெரிவித்துள்ளார். போக்குவரத்து சட்ட அமலாக்கத்தில் உள்ள பலவீனங்கள், சாலை பராமரிப்பு தொடர்பான சிக்கல்கள் காரணமாக விபத்துகள் அதிகரித்துள்ளது. மேலும் சட்ட அமலாக்கத்தில் காணப்படும் பலவீனம், சாலை பராமரிப்பு பிரச்சினை ஆகியவற்றுடன் தொடர்பு படுத்தப்படும் இந்த விவகாரம் குறித்து சமூக பாதுகாப்பு கூட்டமைப்பின் தலைவர் தான்ஸ்ரீ லீலாம் தாயும் கவலை வெளிப்படுத்தியதாக அவர் தனது முகநூல் பதிவில் குறிப்பிட்டார். நேற்று தம்முடன் மரியாதை நிமித்தமாக சந்திப்பை நடத்திய லீலாம் தாயுடன் விவாதிக்கப்பட்ட விஷயங்களில் சாலை பாதுகாப்பு மற்றும் வேலையிட பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களும் அடங்கும் என அவர் தெரிவித்தார். இத்தகைய அமைப்புகளும் இதர அரசு சாரா இயக்கங்களும் நிலையான பாதுகாப்பை உறுதி செய்வதில் சமூகத்திற்கு தொடர்ச்சியாக சேவைகளை வழங்கி வர வேண்டும். மலேசியா மடானி கோட்பாட்டு தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும் உரிய பங்கினை ஆற்ற வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். கடலோர பகுதிகளில் உள்ள பள்ளிகளை மேம்படுத்த கல்வி அமைச்சகம் உறுதி பூண்டுள்ளது என்று கல்வி அமைச்சர் ஃபாட்டினா சிரிக் தெரிவித்தார். அப்பகுதிகளில் உள்ள பள்ளிகளின் உள்கட்டமைப்பு மேம்பாடு தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு கல்வி அமைச்சகம் கடலோர பகுதிகளில் உள்ள பள்ளிகளை முன்கூட்டியே பார்வையிட்டது என்றும் அவர் குறிப்பிட்டார். மாணவர்கள் ஆசிரியர்களுக்கான வசதிகளை மேம்படுத்துவதற்கும் அதன் மூலம் தரமான கல்வி அணுகலை மேம்படுத்துவதற்கும் அமைச்சகத்தின் அர்ப்பணிப்பை இந்த முன்முயற்சி வெளிப்படுத்துவதாக அமைச்சர் கூறினார். உதாரணமாக, உயர் அமைச்சக அதிகாரிகளுடன் புலாவ் தியோமானுக்கு பயணம் செய்த போது ஆசிரியர்களின் போக்குவரத்து, தங்குமிடம் தொடர்பான கவலைகள் உட்பட பல எழுப்பப்பட்ட பிரச்சனைகள் உடனடியாக தீர்க்கப்பட்டன. மாணவர்களுக்கான உள்கட்டமைப்பு மற்றும் ஆதரவு அமைப்புகள் தொடர்பான பல பிரச்சனைகளை அமைச்சகம் கண்டறிந்துள்ளதாகவும், படகுகள் மற்றும் முச்சக்கர வண்டிகளுக்கான நிதியை அனுமதிப்பது போன்றவற்றை உடனடியாக நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். மலேசியாவின் இலக்கவியல் பாதுகாப்பை நீண்ட காலமாக பாதுகாக்கும் நோக்கத்துடன் குவாண்டம் தொழில்நுட்பத்தை அதன் கட்டமைப்பில் இணைக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது என்று தற்காப்பு துறை துணை அமைச்சர் அட்லி ஜஹாரி தெரிவித்தார். குவாண்டம் தொழில்நுட்பத்தை இணைப்பதன் மூலம் நாட்டில் இராணுவ நிலைத்தன்மையையும் வளமான மூலோபாய பாதுகாப்பு பரிமாணத்தை உறுதி செய்ய முடியும். தற்போதுள்ள தொழில்நுட்பத்துடன் ஒப்பிடும் போது குவாண்டம் தொழில்நுட்பம் நாட்டின் இலக்கவியல் பாதுகாப்பை பாதுகாப்பதில் அதிக திறன்களை கொண்டிருப்பதாக அட்லி கூறினார். குவாண்டம் தொழில்நுட்பம் தவறான செய்திகளை உடனுக்குடன் தெரிவிப்பதோடு மலேசியாவின் பொருளாதாரத்தை மாற்றி அமைக்கவும் தேசிய பாதுகாப்பை மேம்படுத்தவும் உதவும் என்றார் அவர். குவாண்டம் தொழில்நுட்பத்தை இணைத்துக் கொள்வது முன்னேற்றத்தை தாமதப்படுத்தலாம் என்று 2024 ஆண்டுக்கான சைபர் தியாக நிகழ்ச்சியின் துவக்க விழாவில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். அந்நிய நாட்டினர்களுக்கு வீடுகளை வாடகை விடும் வீட்டு உரிமையாளர்கள் நடவடிக்கையே அந்நிய நாட்டினர்களின் வீடமைப்பு பகுதியாக மாறுவதற்கு முதன்மை காரணம் என்று சிலாங்கூர் மாநில மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீருடன் ஷாரி தெரிவித்தார். இந்த வாடகை நடைமுறைகள் தொடர்பாக எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை. வீட்டின் உரிமையாளர்களுக்கு முழு உரிமையும் இருப்பதால் அவர்கள் தங்களின் விருப்பத்திற்கு ஏற்ப அந்நிய நாட்டினர்களுக்கு வாடகை விடுகின்றனர். மேலும் உரிமையாளர்கள் அந்நிய நாட்டினர்களுக்கு வீடுகளை வாடகை வழங்கவில்லை என்றால் அவர்கள் அப்பகுதியில் தங்கும் நிலை ஏற்படாது என்றும் அமீருடன் விளக்கினார். உதாரணமாக, தாமான் அலாம் ஜயா, புஞ்சா அலாம் ஆகிய வீடமைப்பு பகுதிகள் அந்நிய நாட்டினரின் வீடமைப்பு பகுதி போல் காட்சியளிப்பதையும் அமீருடன் சுட்டிக்காட்டினார். சில பகுதிகளில் அந்நிய நாட்டினர்கள் குவிந்திருப்பது கவலையை ஏற்படுத்துகிறது. இது சமீபத்திய நிகழ்வல்ல, மாறாக கோவிட்-19 பெருந்தொற்றுக்கு பிறகு தொடர்ந்து நடந்து வருகிறது என்பதை அமீருடன் ஒப்புக்கொண்டார். மாநில அரசு இப்போது அந்நிய தொழிலாளர்களை மையப்படுத்தப்பட்ட தொழிலாளர் குடியிருப்புகளில் நிர்வகிப்பதில் கவனம் செலுத்துகிறது என்று அவர் மேலும் கூறினார்.
பூச்சோங் தமன் புத்ரா இம்பியானாவில் 12 வயது சிறுவன் கார் ஓட்டிய காணொலி பதிவு வைரலானதை தொடர்ந்து மகனின் நடவடிக்கைகளை கவனிக்க தவறிய தந்தைக்கு 50,000 வெள்ளி அபராதம் அல்லது 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படலாம். 53 வயதான குற்றம் சாட்டப்பட்ட ஆடவர் பாகிஸ்தான் நாட்டை தாயகமாக கொண்டவராக இருப்பேன். அவருக்கு மலேசிய நிரந்தர குடியுரிமை அட்டை உள்ளது. செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி அஹ்மத் ஃபுவாட் ஒத்மான் முன் குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்ட பின் குற்றஞ்சாட்டப்பட்ட அவ்வாடவர் தனக்கு எதிரான குற்றத்தை மறுத்து விசாரணை கோரினார். குற்றச்சாட்டுகளின்படி குற்றம் சாட்டப்பட்டவர் பூச்சோங் தாமன் புத்ரா இம்பியானாவில் 12 வயது தனது மகனின் நடவடிக்கைகளை கவனிக்க தவறினார். சுயமாக பொருடுவா வீவாரக காரை ஓட்டி செல்லும் போது சிறுவன் விபத்துக்குள்ளாகி அவனுக்கு காயங்கள் ஏற்படுவதற்கு காரணமாக சம்பந்தப்பட்ட ஆடவர் செயல்பட்டதாக கூறப்பட்டது. சிறுவனின் தந்தை மீது குழந்தைகள் சட்டம் 2001 உட்பிரிவு 1A இன் கீழ் குற்றம் சாட்டப்பட்டது. இந்த சட்டம் 50,000 வெள்ளி அபராதம் 20 ஆண்டுகளுக்கும் மிகாமல் சிறை தண்டனை அல்லது இரண்டுமே விதிக்கிறது. முன்னதாக அரசு துணை வழக்கறிஞர் நூருல் ஃபராயின் அவ்வாடவருக்கு உள்ளூர் ஜாமீனுடன் 15,000 ரிங்கெட் ஜாமீன் வழங்கினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்பிக்கை ஊடகத்தோடு இணைந்திருங்கள். வணக்கம்.